வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நைட்டியை தான் வந்து நம்ம அளவு எடுத்து கட்டிங் பண்ண போறோம். யோக் நைட்டி, அதாவது யோக் மாடல் நைட்டி சொல்லுவாங்க. அது இப்போ ஜிப் மாடல், பைப்பிங் மாடல், எலாஸ்டிக் மாடல், இப்படி எதே விதங்கள் இருக்கு இல்லையா? அதே வந்து யோக் மாடல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிங் கூட ரவுண்டு ஷேப்பில் வரும். அந்த கட்டிங்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். அந்த நான் மாடலை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவு வந்து இதை வந்து நம்ம அளவு எடுத்து இப்போ அளவு எடுத்து வச்சிருக்கோம். அதை எப்படி நம்ம அளவு எடுத்தோம், அதை எப்படி நம்ம கட் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ அது என்ன மாடல்ன்றது உங்களுக்கு காமிச்சிடறேன், ஷேர் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த மாடல் தான் அது யோக் மாடல். இந்த யோக் வந்து ஆமுந்தத்தில் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல அப்படியே வரும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இதுல வந்து சென்டர்ல ப்ளீட் வச்சிருப்போம். இது வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்த பாடி அளவு, ஷோல்டர் எல்லாமே ஃபிட்டா இருக்கும். இங்க ஷோல்டர் எல்லாமே கலராம நல்லா ஃபிட்டிங்கா இருக்க மாதிரி இந்த ஆம்கோல், இந்த கை சுற்றளவு, இந்த பாடி எல்லாம் கரெக்டாக கச்சின்னு இருக்கும். ஆனா இங்க இந்த ப்ளீட் வச்சு இதுக்கு கீழே வந்து ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து நல்லா விரும்புவாங்க. இந்த மாதிரி யோக் கட்டிங் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா போட்டுக்கிறது, வீட்டில் இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு. அதுவும் இப்போ நம்ம ஒரு வெயில் காலமா தொடங்கிடுச்சு, வெயில் காலம். அதனால வந்து இப்போ நிறைய பேர் வந்து பியூர் காட்டன்ல வந்து நைட்டி வேணும், நல்லா காட்டன் மெட்டீரியல் தான், காட்டன்ல வந்து நம்ம நைட்டி போட்டுக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ அதான் விரும்புவாங்க. அதனால இந்த நேரத்துக்கு நம்ம அதை கரெக்டாக அதுவும் பயன்படுத்து. இது வந்து அளவு அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க. சரி, இந்த மாடல் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ நிறைய சகோதரர்கள் வந்து இப்போ இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிறோங்களே, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தேவையா இருக்கும். அதனால வீட்டில் இருக்கவங்க தைச்சிக்கலாம், தைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தைச்சு கொடுக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம பயிரலாம் அப்படின்றதுக்காக நம்ம பயிர்ந்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளை பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காக குளிர்பானங்கள், இந்த ஏசி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு பயிர்வாங்க, விளம்பரமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து தொழில், இது நம்ம தையல் துறை சார்ந்தது. ஒரு வேலை வாய்ப்புக்காகவும் நம்மளோட சேனல்லேருந்து நம்ம ஒரு விஷயமா பயிரலாமே, அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த நேரத்துக்கு நம்ம பயிர்றோம். இது தேவையா இருக்குமே, நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து பயிர்றோம். இப்போ இதுக்கு நைட்டி துணி கூட நம்ம வந்து காட்டன் மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். நம்ம இதை வந்து விளம்பரமாக பண்ணியிருக்கோம். நம்ம தனி காணொலியாக நம்ம போட்டிருக்கோம். ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம், ரீட்டெயிலாகவும் கொடுக்குறோம், தச்சும் கொடுக்குறோம். இப்போ தேவைப்படுறவங்க ஹோல்சேல், ரீட்டெயில் இது மாதிரி இதுல நம்ம 2 பிட்டு 5 பிட்டு அது மாதிரி வாங்கினாலும் ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம். மொத்தமாக வேணுனாலும் ஹோல்சேலாகவும் வேணாலும் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பியூர் 100% காட்டன் நம்மகிட்ட வந்து முக்கியமாக வந்து எல்லாம் குவாலிட்டி தான், தரம் தான். தரத்தை தான் நம்ம வந்து எப்பவுமே பார்ப்போம். குவாலிட்டி தான் முக்கியமானது. அப்பதான் நம்ம திரும்ப ரொட்டேஷன் திரும்ப வருவாங்க கஸ்டமர், அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. நம்ம ரொம்ப மட்டமான இதுக்கெல்லாம் போக மாட்டோம். நம்ம எப்பவுமே நல்ல குவாலிட்டியாக விற்கணும். ஒரு 10 ரூபா 5 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உழைக்கணும், ரொம்ப நாள் உழைக்கணும். அதே மாதிரி உண்மையா இருக்கணும். அந்த காட்டன்னா உண்மையான காட்டனா இருக்கணும். அந்த உடம்புல போடும்போது அது வேர்வை இழுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த காட்டனை எனக்கு சுருங்காது, கலர் போகாது, எதுவுமே ஆகாது அப்படின்லாம் சொல்லிலாம் விற்பாங்க. அதெல்லாம் வந்து அது மாதிரி சொன்னாக்கா அது உண்மையிலேயே ஒரிஜினல் காட்டனா இருக்காது, பியூர் காட்டனா இருக்காது. மேல் சாயம் போகணும், மேல் கஞ்சி போகவே ஆகணும், தண்ணியில போட்டா சுருங்கி ஆகணும். அதுதான் ஒரிஜினல் காட்டன். இது எல்லாருக்குமே தெரியும். பருத்தி காட்டன்னா தண்ணியில போட்டா சுருங்கும், ஆனா வசவசன் ஒரு மாதிரி எல்லாம் ஆகாது. நம்ம வந்து ஒரிஜினல் நல்ல குவாலிட்டின் போது சுருங்கினா ஒரு மாதிரி அப்படியே சுருக்கமா ஆகி ஒரு மாதிரி துணி வந்து ஒரு மாதிரி பாலான மாதிரி அப்படி இருக்காது. சுருங்கினதே தெரியாது, ஆனா அளவு குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி வந்து அந்த மாதிரியான குவாலிட்டி நம்ம வச்சிருக்கோம். சுருங்கும், ஆனா சுருங்கினது கஸ்டமரால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம தைக்கும் பொழுது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தைப்போம். உயரமா இருக்கட்டும், உடம்பு லூசா இருக்கட்டும், 1 இன்ச்சு கூட வைப்போம். உயரமா இருக்கட்டும், 1 இன்ச்சு கூட வைப்போம். உடம்பு லூசுல கூட அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா உயரத்தில் நல்லாவே தெரியும். அதனால நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து சுருங்குமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தைப்போம். ஓகேவா? அப்படியே வந்து நம்ம அது கரெக்டா அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க இப்போ கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அளவுகள் எழுதியிருக்கோம். இந்த அளவு வந்து என்னென்ன அளவுகள் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த அளவுகள் எப்படிலாம் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கட்டிங்குள்ள போயிடலாம். அப்படியே கட்டிங் வீடியோவும் நான் காமிக்கிறேன். அதை அப்படியே கட்டிங்காகவும் பண்ணி காமிக்கிறேன். கட்டிங் நம்ம போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இதை கட் பண்ணணும், ஏன்னா இந்த யோக்கெல்லாம் வந்து, ஏன்னா அது ஃபிட்டிங் எல்லாம் வந்து மாறிடக்கூடாது. அந்த ஃபிட்டிங் எதுவும் மாறக்கூடாது. சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷனும் நம்ம வந்து இப்போ நெக்கு லோ பண்ண சொல்றாங்களா, இல்ல மேல தூக்க சொல்றாங்களா, இப்போ அது இப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. சரிங்களா? உடம்பு லூஸ் வைக்க சொல்றாங்களா, அப்போ அதை நம்ம என்னென்ன பார்க்கணும். இப்போ இவங்க வந்து நெக்கு வந்து பேக் நெக் வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இறக்குனா நம்ம அது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி போட மாட்டாங்கல்ல. அதுவும் இந்த மாதிரி வெயில் நேரங்கள் வரும் பொழுது கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கசகசன்னு இருக்கு, கொஞ்சம் இறக்கி வச்சா நல்லா இருக்கும், நெக் கொஞ்சம் லோ பண்ணுங்க. அப்போ முன் நெக்கு இறக்குனா கூட பின் நெக்காது இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் போட்டுக்கிறா இருந்தாலும் கொஞ்சம் பின் நெக்கு இறக்கி வச்சு சொல்லுவாங்க. அப்போ இறக்குனாலும் அந்த ஃபிட்டிங் மாறிடக்கூடாதுல்ல. அந்த எது அவங்க கொடுத்த அளவுல இருந்து அளவு ஃபிட்டிங் அது மாறிடக்கூடாது. அப்போ அந்த என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இப்போ இதுதான் நம்ம தொழிலை வந்து மேம்படுத்தி கொண்டு போறதுக்காக நம்ம ரொம்ப நுணுக்கங்களா ஈஸியாகவும் இருக்கணும், ஆனால் சரியாகவும் இருக்கணும். நுணுக்கங்கள் மாறிடக்கூடாது, அளவுகள் எதுவும் கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம மேலோட்டமா இருக்கிற ஈஸியாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தவறு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தவறு இல்லாமல் நம்ம வந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். அதுல என்னென்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் அதை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அளவுகள் இப்போ என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கட்டிங்குள்ள போயிடலாம்.
நம்ம வந்து இப்போ அளவுகள் எடுத்துட்டோம், அளவுகள் எழுதி வச்சிருக்கேன். இதை எப்படி எடுத்தோம் அப்படின்றது நான் எடுத்து திரும்ப காமிக்கிறேன். என்னென்ன அளவுகள் அப்படின்றது ரெடி அளவு. இது வந்து நைட்டிலேருந்து எடுத்ததுனால நம்ம ரெடி அளவுன்னு குறிப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, உயரம் வந்து 47.5, இவங்களோட உயரம் வந்து 47.5, பாடி உயரம் 9.5. இந்த பாடி உயரம் எடுத்தே ஆகணும், ஏன்னா யோக் கட்டிங் வருது இல்லையா, அது எந்த அளவில் வருது அப்படிங்கிறதுக்காக பாடி உயரன்றதை போட்டு பாடி உயரம் 9.5 போட்டிருக்கேன். 9.5 தான் இவங்க வந்தது. அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு எடுத்திருக்கோம். 13ல் -6 12 வந்து வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ நெக்குக்கு பாருங்க, நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு 6, பேக் நெக்கு 4 இருந்தது, +1 ஆட் பண்ணி 5 வைக்க போகிறோம். இப்போ அது 5 வைக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஷோல்டரையும் மைனஸ் பண்ணுறோம். ஷோல்டர் எவ்வளோ, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். 1 இன்ச்சு நெக்கு இறங்குறது, ஏன்னா இதான் மேல் நெக்கு. ஃப்ரண்ட் 6, பேக் நெக் வந்து மேல் நெக்காக இருக்கு, ஓகேவா. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 6 இருந்து அதுலேயே ஃப்ரண்ட் 6 மாற்ற சொல்லி 7, இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து 1 இன்ச்சில் 6 இன்ச்சு இறக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டரை வந்து எதுவுமே மாற்றம் பண்ண மாட்டோம், ஓகேவா. ஷோல்டரை மாற்றம் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் வந்து மேலே இருக்கிற நெக்கை வந்து இறக்க சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் நெக்கு கீழே இருக்கு, பேக் நெக்கு மேலே இருக்கு. இந்த மேலே இருக்கிற நெக்கு இறக்க சொல்கிறாங்க. அப்படின்னும் போது விதிவில தன்மை வரும். இதுதான் நம்ம ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப சிறப்பாக கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா இது ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தானே சொல்லி நம்ம விட்டுருவோம். அதில் தான் வந்து நமக்கு வந்து சின்ன மிஸ்டேக்லாம் நிறைய வரும். அந்த ஷோல்டர் லூஸாக வரும். நம்ம சரியான அளவு தானே கொடுத்தேன், என்னப்பா நெக்கு இறக்க சொன்னேன் இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணோம் என்னன்னு தெரியல, நம்ம தடுமாறுவோம். சரியா. இப்போ நிறைய நம்மளும் அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான். அதனால தான் நான் அந்த மாதிரி இடத்துல இருந்து வளர்ந்து வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சு வந்ததுனால தான் நம்ம அதெல்லாம் உங்களோட பயிர்றோம். அந்த விஷயத்தை கரெக்டாக தெளிவாக சொல்லி பயிர்றேன். அதெல்லாம் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இது சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்பொழுது நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு தெரியவே கூடாது. நம்ம ஃபிட்டிங் அந்த பழைய ஃபிட்டிங் அப்படியே கொடுக்கணும். மாற்றங்கள் பண்ணும்போது நம்ம சில மாற்றங்கள் நம்ம செய்யணும். அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க வேலைக்காரங்க கிடையாது, அவங்க வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் அவங்க அப்படியே சொல்லுவாங்க, நம்ம வேலைக்காரங்க வந்து எந்த நேரத்தை கவனிக்கணும், என்னென்ன மாற்றங்கள் சொல்லும்பொழுது என்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து கரெக்டாக அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும், ஓகேவா. இது நமக்கு இது ஒரு பெரிய பிசினஸ். இது வந்து ஒரு விஷயமுமே நமக்கு வந்து ஒரு நமக்கு கை கொடுக்குற தொழில் தான். அது கைத்தொழில்னால எல்லாமே நமக்கு வந்து நல்ல தொழிலாக தான் அமையும். நிறைய சரியா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதன் மூலமா நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம சரி கட்டிடலாம். நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம். சரியா. எல்லா விஷயத்தையுமே அதுதான் சொல்லுவேன் எப்பயுமே. ஓகே. இப்ப பேக் நெக் 4ல இருந்து 1 இன்ச்சு தான் இறக்க சொன்னாங்க, 5 இன்ச்சு. அப்ப 5 இன்ச்சு வந்துருச்சுன்னா ஷோல்டர் கண்டிப்பா ஏற்கனவே அவங்க போட்டுட்டு இருந்ததுல இருந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், இறங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால நம்ம வந்து 1/2 இன்ச்சா மைனஸ் பண்றோம். 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு கேட்டாங்கன்னா 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். அதுல பாதியா நம்ம என்ன இறக்குறோமோ அதுல பாதி. அது நான் குறிப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன். இறங்கி இருக்கிற நெக்கை இறக்கும் போது அதுல பெரிய ப்ராப்ளம் வராது. மேல இருக்க நெக்கு அப்படியே தான் இருக்கும். மேல இருக்க நெக்கை இறக்கும் பொழுது தான் அந்த விரிய தன்மை வரும். இதே நீங்க கவனிச்சுங்க. நீங்க பேக் நெக்கு நம்ம ஒரு மேல இருக்க நெக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு இறங்கி இருக்கிற நெக்கு திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்றாங்க, 1 இன்ச்சு இறக்க சொல்றாங்கன்னா அப்புறம் மேனேஜ் பண்ணக்கூடாது, அது தவறாயிரும். சரியா. நான் சொல்லித்தர வழிமுறையிலேயே நம்ம தவறு வந்துக்கூடாதுக்காக அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்ம கவனமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஓகேவா. ரைட்டு. இப்ப நம்ம இறக்குனதால 5 இன்ச்சு 1 இன்ச்சு இறக்குனதுனால ஷோல்டரை மைனஸ் பண்ணிட்டோம். இப்ப ஷோல்டர் மைனஸ் பண்ணும்போது 12 இன்ச்சு, அதே அப்போ வந்து நெக்கோட அகலத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா. நெக்கோட அகலம் எடுத்த அளவு 6னா அதுல வந்து -1/2 5.5 நம்ம வைக்க போறோம். எப்படி இங்க 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுமோ அதே மாதிரி நெக்கோட அகலம் ஏவையும் மைனஸ் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட் நம்ம எடுத்த அளவு அப்படியே வச்சிடறோம், ஓகேவா. ரைட்டு. இப்போ உயரம் 47, பாடி உயரம் பார்த்தாச்சு, ஷோல்டர் பார்த்தாச்சு, மைனஸ் பண்றது பார்த்தாச்சு. மேல் பாடி அளவு மட்டும்தான் எடுத்திருக்கோம். மீதி எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்க போது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா ஃப்ரீயா லூஸ் வச்சு இங்க ஃபிளிட்ல வச்சு ஃப்ரீயா வர்ற மாதிரியான மாடல். இது கொஞ்சம் ஃப்ரீயா போட்டுக்கிற மாதிரி, லூஸா போட்டுக்கிற மாதிரியான சௌரியத்துக்காக அந்த மாதிரி வர்ற மாடல். அதனால அது கீழே இருக்கிற அளவுகள் தேவையில்லை, அது நம்ம ஃபுல்லா அப்படியே வச்சிருவோம், ஓகேவா. அப்ப மேல் பாடி அளவு மட்டும்தான் நம்ம பக்கமா எடுக்க போறோம். எடுத்துருக்கோம். அதே மேல் பாடி அளவு பாத்தீங்கன்னா 45. இந்த 45 நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து எல்லாமே ரெடி அளவு, ஓகேவா. ரைட்டு. இதுல வந்து பாடியோட ஆம்கோல் அளவு நம்ம தனியாக வச்சிருக்கோம், அது கீழே நான் காமிக்கிறேன். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா கை உயரம் 7, முழங்கை சுற்றளவு 13, அடிங்கை சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 18, ஆம்கோல் வந்து 21, ஓகேவா. ஆம்கோல் அளவு 21. இப்ப நம்ம ஸ்லீவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இங்க மைனஸ் பண்ணிட்டோம், இங்க ஷோல்டர் மைனஸ் பண்ணிட்டோம். திரும்ப திறக்கும் பொழுது கரெக்டா அந்த இடத்துல வந்துடும். அதனால ஹைட் எல்லாம் அப்படியே ஸ்லீவ் ஹைட் எல்லாமே அப்படியே கரெக்டா வந்துடும், எக்ஸாக்டா. இதெல்லாமே ரெடி அளவுனால இது எடுத்த அளவு நம்ம அப்படியே வச்சிருவோம், அப்படியே நம்ம கட் பண்ணுவோம். அதையும் நம்ம வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்ப ஏ வந்து பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இந்த 21 இன்ச்சு ஆம்கோல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இது ஸ்லீவ் வெட்டும் போது இதை அப்படியே பயன்படுத்திடுவோம். ஆனா பாடியில பாத்தீங்கன்னா ஆம்கோல் வெட்டும் பொழுது இதை நான் கணக்கு போட்டுக்க பாருங்க, இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து ஆம்கோல் கிட்ட அந்த போய் இந்த ஷேப் இப்படி போகுது பாத்தீங்களா, இங்க வந்து 9.5 இன்ச்சு இருக்கு பாடி உயரம். ஆனா ஆம்கோல் கிட்ட 6.5 இன்ச்சுல கட்டிங் ஆகுது. அப்ப அந்த ஷேப் வந்து அப்படி அழகா இப்படி திரும்ப ரவுண்டா எடுத்திருக்காங்க.
அப்ப அதை எப்படி எடுத்திருக்காங்கன்றத நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட ஒரு அளவு எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த அளவு தான் இந்த அளவு. அது என்னன்னு பாருங்க, பாடி ஆம்கோல் நான் போட்டிருக்கேன் பாருங்க. பாடி ஆம்கோல் 6.5 + 4, 6.5 + 4 10.5, 10.5 + 10 21. இந்த 21 இது சிலிவர்ல வெட்டுற 21 பாடியில வெட்டும் பொழுது இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும். அந்த அளவு நான் அப்படியே எடுக்கும்போது காமிச்சிடுறேன். இதை நீங்க இப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து இந்த அளவு வந்து நீங்க தைக்க போறது இல்லை, ஆனாலும் எழுதி வச்சு இதை டிராயிங் பண்ணி நீங்க பார்த்துட்டு உங்க அளவு செய்யும் பொழுது ரொம்ப உங்களுக்கு புரிதலா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கிளாஸ் தான், இணையவழி தையல் பயிற்சி நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா. தையல் வாத்தியான்ற தலைப்பே நான் எது கொடுத்துருக்கேன், நம்ம ஒரு மாணவர்களுக்கு நம்ம கிளாஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறோமோ இங்க நேரடி பயிற்சியில் நம்ம எடுக்கிறோம், அதே தான் நம்ம யூடியூப் சேனல் மூலமா எடுத்துட்டு இருக்கேன். மேக்சிமம் உள்ள அதுதான் எடுத்துட்டு இருக்கோம். சில விஷயங்கள் தான் வந்து ரொம்ப விரிவா எடுத்திருப்போம். நம்ம நேரடி பயிற்சிலையும் இணையவழி தையல் பயிற்சி ஆன்லைன் கிளாஸ்லையும் இன்னும் நம்ம கொஞ்சம் விரிவா எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த நேரம் கொடுத்துட்டு ஒதுக்குவாங்க, நம்ம நேரம் பண்ணோம், நேரம் ஒதுக்கி பண்ணுவோம். இப்போ இதுல சேனல் நம்ம யூடியூப்ல வந்து ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் குறுகலாவே நம்ம அது அப்பயும் நம்ம எல்லாம் சொல்லி தான் எல்லாமே மறைக்காம எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளவு விஷயம் சொல்லி தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இதை வந்து நம்ம அளவு எடுக்கிறத அப்படியே பார்த்துருவோம். இவ்வளவுதான், இந்த அளவுகள் மட்டும்தான். ஆனா பக்கவா வந்துடும். இந்த நைட்டி நம்ம பக்கவா அழகா கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அளவு எடுக்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நைட்டி தான் நம்ம அளவு எடுக்க போறோம். இது சென்டர்ல நம்ம வந்து ஃப்ரீட் தான் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மட்டும் நம்ம கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல யோக் கட்டிங் வருது. நான் உங்களுக்கு இதை மார்க் போட்டு காமிச்சிடுறேன் பாருங்க. இந்த யோக் கட்டிங் வந்து இந்த இடத்துல இந்த ஆமுலில் இங்கே வருது. இப்போ இந்த இடத்துல சோழர்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வருது, இப்படியேவும் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆமுல். ஓகேவா? இங்கே தான் அந்த யோக் வருது, இப்படி தான் வருது. அந்த ஷேப் எப்படி வருது பாருங்கள், இந்த ஷேப் இப்படி தான் வருது. இது வந்து ஷோல்டருடைய அளவு, இந்த ஷோல்டர் கட்டிங்குடைய அளவு இது. இப்போ நம்ம அப்படியே உங்களுக்கு ஈஸி தான், இது ரொம்ப ஈஸியான வரைய முறை தான். நம்ம அளவு எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம உயரத்தை இங்கேருந்து கரெக்டாக ஃபுல் உயரம் எடுக்கிறோம். நம்ம சரியாக நேராக இதிலேருந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி கரெக்டாக அப்படி வச்சு ஃபுல் உயரம் லாஸ்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் நேராக எடுத்துடுறீங்க. சரியா? எவ்வளோ வருது அப்படின்னா ஃபுல் உயரம் நமக்கு வந்து 47.25 வருது. நான் கொஞ்சம் அப்படி டைட்டாக பிடிச்சா இப்போ எப்பவுமே ஒரு காலேஜ் கூட வந்தாலும் பரவாயில்ல. 47.5 நம்ம 47.5 எடுத்துருக்க அளவு. ஓகேவா? நம்ம 47.5 எடுத்துருக்க அளவு, இந்த 47 நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? 47 கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ அடுத்தது அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஷோல்டர் எழுதிடலாம். இப்போ உயரம் எடுத்துட்டோம், அப்படியே பாடி உயரத்தை, இது வந்து பாடி இருக்கிறதுனால பாடி உயரம் எடுத்துகிட்டு ஷோல்டருக்கு போயிடலாம். எப்பயுமே உயரம் ஷோல்டர் எடுப்போம். இது பாடி, இந்த கட்டிங் இந்த யோக் கட்டிங்காக இருக்கிறதுனால பாடி உயரம் எடுத்துருவோம். பாருங்க, பாடி உயரம் 9.5 கரெக்டாக இங்கேருந்து பாருங்க, இந்த கட்டிங் கிட்ட 9.5 வருது. இந்த ஷோல்டர் நேராக இங்கே மேலே இப்படி வந்துச்சுன்னா திரும்பிடும். இந்த இடம் தான் நேராக வருது, இந்த இடம் நேர் பகுதி. இந்த கரெக்டாக இதுக்கு நேராக வரும்பொழுது 9.5 வருது. பாடி உயரம் 9.5. ரைட்டு. அடுத்தது ஷோல்டர். அப்படியே ஷோல்டருக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஷோல்டர் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர், இங்கேருந்து ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்டாக அதை நழுவாமல் அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப விரிய தன்மை விடக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். 13 இருக்குது. ஓகேவா? ஷோல்டர் டு ஷோல்டர் 13. இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். எதனால? பேக் நெக்கு இறக்க சொல்லியிருக்காங்க. நான் மார்க் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, பேக் நெக்கு லோ பண்ணணும். சரி, இப்போ நம்ம அப்படியே இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்துட்டோமா, அப்படியே எழுதிடலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 கரெக்டாக அப்படியே கரெக்டாக படிமானமாக வச்சுக்கணும். ஏ வந்து 6 ஒரு புள்ளி இருக்குது, நம்ம 6 தான் வச்சுருக்கோம். ஏன்னா இது லைட்டாக போட்டுக்கணும், தோன்றுருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட் இருக்குது. 6 இன்ச்சு 6, ஏ வந்து 6, இந்த கழுத்தோட அகலம் 6 எழுதியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து 6 இன்ச்சு. இப்போ கரெக்டாக அப்படி கிராஸாக இங்கேருந்து ஷோல்டர் வந்து வைக்கும்போது கரெக்டாக 6 இன்ச்சு இப்படி கிராஸில் தான் எடுக்கணும். இந்த கிராஸில் 6 இன்ச்சு. அதே மாதிரி தான் பேக் நெக்கும் அந்த கிராஸில் தான் எடுக்கணும். பேக் வந்து ஆல்ரெடி மேலே இருந்தது வந்து 4 இன்ச்சு இருக்குது, இப்போ 5 இன்ச்சாக யூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சென்டரில் இங்கேருந்து 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க, 5 இன்ச்சு. 4 + 1 நம்ம ஆட் வச்சுட்டோம். 4 + 1 ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம், 5 இன்ச்சு. இப்போ இதை இறக்குறதுனால நம்ம ஏவையும் ஷோல்டரையும் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிட்டோம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு உள்ளே கொண்டு வரோம். ஷோல்டர் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு உள்ளே கொண்டு வரோம். இறங்கின உடனே அந்த அப்படியே இந்த 1 இன்ச்சு இறங்கும் பொழுது 1/2 இன்ச்சு திறக்கும். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு திறக்கும். அது கரெக்டாக போய் திரும்ப அதே அளவுக்கு வந்துடும். ஓகேவா? அதனால தான் நம்ம அதை மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாடி, இந்த பாடியோட சுற்றளவு இருக்கு பாருங்க, இந்த பாடி அளவு மேல் பாடி, இந்த ஆமுல் டு ஆமுல் கிட்ட கரெக்டாக ரொம்ப எல்லாம் இழுக்க வேண்டாம். கரெக்டான ஒரு இதில் கரெக்டான ஒரு இயல்பான வச்சிங்கன்னா கீழே வந்து ஃப்ளீட் கொடுத்துருக்காங்க. இந்த பாடிக்கு நேராக வந்து இங்கே தான் வருது, இந்த இடத்துல தான் வருது. அதனால பாடியிலேருந்து பாடி டு பாடி எடுத்துக்கோங்க.
22 இருக்கு. 22 அப்படின்னா 45. 22னா 44, 22னா 45. 45 இன்ச்சு நம்ம மொத்தமாக ரவுண்டாக எழுதிக்கலாம். அப்போ நம்ம அதை நம்ம மடித்து வெட்டும்போது 4 டிவைட் பண்ணும்போது 4 டிவைட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல 2 டிவைட் பண்ணுமோ அந்த இடத்துல 2 டிவைட் பண்ணிக்கலாம். எப்பவுமே எழுதும்போது மொத்த அளவு எழுதி வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம அதை டிவைட் பண்ணும்பொழுது அதை மடித்து இப்போ ஷோல்டரு கழுத்தெல்லாம் 2 டிவைட் பண்ணுவோம், 2 மடித்து போட்டு வெட்டுவோம். பாடியை வந்து 4 டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நம்ம மொத்த அளவாக எழுதி வச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப புரிதலாக இருக்கும். ரெடி அளவுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்தது கை உயரம், கை சுற்றளவு, ஆம்கோல். கை உயரம், கை உயரம் வந்து 7 இன்ச்சு, கை உயரம் 7. இந்த கை முழங்கை சுற்றளவு, இந்த முழங்கை சுற்றளவு இருக்கு பாருங்க. இந்த முழங்கை சுற்றளவு ஒரு பக்கம் எழுதிட்டு அதை நீங்கள் மொத்தமாக தான் எழுதிக்கணும் எப்பவுமே. இதில் 6.25 இருக்கு, அப்போ 13. 6.25 இருக்கும்போது நம்ம 13 எழுதிக்கிறோம். ஓகேவா? அடங்கிய சுற்றளவு, இந்த இடத்துல வர அடங்கிய சுற்றளவு நேராக அப்படி வச்சு அடங்கிய சுற்றளவு 9 இன்ச்சு இருக்கு. அப்போ 9 9 18 பாருங்க. கரெக்டாக அந்த கட்டிங் கிட்ட வரும்பொழுது 9 இன்ச்சு இருக்கு, இப்படி நேராக இருக்கணும். 9 இன்ச்சு 9 18. அப்படியே ஆம்கோல் பாருங்க. அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஆம்கோல் இப்போ நம்ம எடுக்கிறோம். அடுத்து பாடி ஆம்கோல் நம்ம பார்த்துக்கலாம். லூஸ் விடாமல் கரெக்டாக தான் அப்படி இருக்கணும். 10 இருக்கு, 10னா 21. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எல்லாமே எடுத்துட்டோம். இனி பாடியோட ஆம்கோல் மட்டும் எடுத்தால் போதும். இந்த பாடியோட ஆம்கோல் வந்து இந்த கட்டிங் வருது பாருங்க, இந்த யோக் கட்டிங் இது வரைக்கும் ஒரு அளவு எடுக்கணும். இந்த யோக் கட்டிங் வரைக்கும் மட்டும் தனியாக அளவு எடுக்கணும். 6 வருது. ஓகேவா? 6. அதுக்கப்புறம் அப்போ கீழே 4 வரும். சரியா? இப்போ 10 வந்துச்சு இல்லையா? கீழே வந்து 4. 6 + 4 பாடியோடைய ஆம்கோல் அளவு. 6 + 4 இது அப்படியே கட்டிங் பண்ணும்பொழுது நமக்கு அது அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல தான் அது வரணும்னு தெரியணும். இந்த பிளீட்ல இந்த பாகம் வந்து இந்த கீழ் பாகம் இதில் வந்துடும், மேல் பாகம் இதில் வந்துடும், இந்த பாடியில் வந்துடும். இதில் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த பாகத்தை வந்து நம்ம இந்த ஃப்ளீட்டுக்கெல்லாம் கொடுத்து இதை கொடுக்கணும். ஆனால் கரெக்டாக ஃப்ளீட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது போய் கரெக்டாக இந்த இதில் உட்காந்து இதை வரணும். இந்த அமைப்பு இதுதான் இதோட முக்கியமான அந்த யோக் கட்டிங்கோட முக்கியமான அமைப்பு. அப்போ அதுதான் நம்ம சரியாக கொண்டு வரப்போம். அதுக்கு தான் இந்த அளவில் எழுதியிருக்கோம். அப்படியே கட்டிங்கை பார்த்துடலாம். அடுத்து அப்படியே உடனே நம்ம கட்டிங்கை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த நைட்டியில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது நம்மகிட்ட எடுத்த பிட்டு தான் இது, இதில் தான் எடுக்கிறோம். ஆனால் நம்ம இதில் வந்து மார்க் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இது எந்த இதில் போட்டாலுமே அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மார்க் போட்டு பார்ப்போம். ப்ளூ கலர் வச்சு மார்க் எந்த கலர் நல்லா தெரியுதுன்னு நான் செக் பண்ணுறேன். பிங்க் ரோஸ் கலர் டிசி இருக்குது. இல்லைன்னா சார்ட்டில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மார்க் தெளிவாக தெரியணும், உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் அப்புறம் நைட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் மார்க் போட்டு பார்க்குறேன். இது ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு. இதில் எது நல்லா தெரியுதுன்னு நான் செக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்குவோம். இது தெரிஞ்சுதுன்னா நம்ம இதிலேயே கட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ப்ளூவில் போட்டு கட் பண்ணிடுவோமா? அப்போ டைரெக்டாக அப்படியே நைட்டிலே கட் பண்ணிடுவோம். துணியிலே கட் பண்ணிடலாமா? ஓகே, ப்ளூ கலர் போட்டுடலாம் டைரெக்டாக. அப்போ இதிலே போட்டுருவோம். இது 100% காட்டன் தான். இது இந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பாந்தினி பத்திக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது.
லைட்டாக இப்போ கீழே பிசுரை தட்டிடுவோம். லைட்டாக தட்டிட்டு கீழே வந்து மடிக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கிடுவோம். அதுக்கு மேலே வேண்டாம். கரெக்டாக 1 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சா போதும். துணி கம்மியாக இருக்குது, அளவு பெரிய அளவாக இருந்தால் கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு 3/4 கிலோ வச்சுக்கலாம். கொஞ்சம் அளவோட அளவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மடிக்கிறதுக்கு அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 4ஆக போட்டிருக்கோம். இப்போ 2 2 4 இந்த பக்கம் கரைத்தட்டு விட்டுருக்கேன், மடிப்பு நம்ம பக்கம் வச்சுருக்கேன். நான் இப்படி தான் இப்போ எப்பவுமே களைச்சிட்டு மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம மடிப்போம். அப்போ தான் அளவு சரியாக வரும், பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவும் உள்ளளவும் ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ரெண்டும் ஒரே அளவாக வரும். அதனால் நீங்கள் எப்பவுமே நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நைட்டியை கூட நான் வந்து இப்படி தான் எடுத்து தான் நம்ம கட் பண்ணுவோம். நம்ம சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனித்தனியாக போடுவோம். இப்போ நைட்டியாக இருந்தால் கூட நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் போடும்பொழுது தான் நம்ம இது மாதிரி 2 3 போட்டாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே இப்படி வச்சு நம்ம 2 துணி இப்படி வச்சுட்டு ரெட்டையை வடிச்சு போட்டோம்னா உள்பு துணி வந்து உள் வாங்கிடும், இல்லை அதிகமாக சுருங்கிடும். அப்போ அது ஒரு தட்டு ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டுக்கு வித்தியாசம் வந்துடும். அதனால நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃபார்முலா தான் நம்ம போடுவேன், இந்த மாதிரி முறையில் தான் கட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணுங்கள், இது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம வந்து உயரத்தை இங்கேருந்து முதல்ல உயரத்தை பார்த்துருவோம். ஃபுல் உயரத்தை முதல்ல நான் செக் பண்ணுறேன். கீழேருந்து ஃபுல் உயரம் நம்ம வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தையலுக்கு இதெல்லாம் வந்து கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. கீழேருந்து இந்த மார்க் கீழே போட்டுருக்க பாருங்க, இங்கேருந்து அப்படியே ஃபுல் உயரம். நைட்டியோட உயரத்தை ஃபுல் உயரம் 47.5. 47 கிட்ட ஒரு புள்ளி வச்சுருவோம். இப்போ 47 கிட்ட ஒரு புள்ளி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த யோக்கு வருது பார்த்தீங்களா, அதனால் அதுக்கு ஒரு 1 இன்ச்சு நமக்கு வேணும். யோக்கு கிட்ட வந்து 1/2 இன்ச்சு மேலே மைனஸ் ஆகும், 1/2 இன்ச்சு கீழே மைனஸ் ஆகும். அப்போ அதுக்கு 48 ப்ளஸ்ஸு இந்த துணி வந்து சுருங்கும். ஓகேவா? அது எப்படி லென்த்தில் வந்து சுருங்கும், அது 1 இன்ச்சுக்கு 49.5 ப்ளஸ்ஸு வந்து ஷோல்டருக்கு தையலுக்கு 50 இன்ச்சு. 49.5 ப்ளஸ் தையலுக்கு 50. இதுதான் நம்ம இப்போ வச்சிருக்கிற அளவு. அதில் வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக ரெடி பண்ணு, தையலுக்கான மார்க் பண்ணு. இதுக்கு மேலே தான் நம்ம இந்த இடத்துல தான் செலவு எடுப்போம். ஓகேவா? இந்த மார்க் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல்ல? கீழே வந்து நான் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இங்கே தான் உங்களுக்கு எல்லாமே நமக்கு தெரியிற இடம். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம யோக்கு எல்லாமே இங்கே தான் வெட்டுவோம். இதுக்கப்புறம் அப்படியே வந்துடும் ஃபுல்லாக. ஓகேவா? ரைட்டு. இப்போ இதில் நெக்கோட அகலத்தை வச்சுருவோம். நெக்கோட அகலம் நம்ம என்ன வச்சுருக்கோம், 5.5 இன்ச்சு. அளவு எடுத்தது 6, நம்ம மைனஸ் பண்ணி 5.5. அப்போ அதில் வந்து 2.25 நம்ம வைக்கிறோம். 2.25 இங்கேருந்து 2.25 வச்சிடுறோம். 2.25 வச்சுட்டு இந்த உள் பக்கமாக தான் தையலுக்கு விட்டுவோம். தையலுக்கு உள் பக்கம். ஓகேவா? அடுத்தது ஷோல்டரோட அளவு வந்து நம்ம ஷோல்டர் அளவு 13 எடுத்திருந்தோம், 12.5 இப்போ வைக்க போகிறோம். ஓகேவா? 13 எடுத்திருந்தோம், 12.5 நம்ம வைக்கிறோம். இப்போ மைனஸ் 1/2 இன்ச்சு போக, அப்போ 12.5 ரெடி வச்சுட்டு ப்ளஸ் தையலுக்கு இந்த சைடு வச்சிடுறோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ நெக்கோட அளவு ஃப்ரண்ட் அளவு பேக் அளவுன்றது நம்ம வச்சுருவோம். ஃப்ரண்ட் அளவு வந்து ஒரு எல்லாமே ஃப்ரண்ட் பேக் இதுலேயே நம்ம மார்க் போடலாம். 6 இன்ச்சு ஃப்ரண்ட் அளவு, பேக் அளவு வந்து 5 இன்ச்சு, அப்படி கிராஸாக 5. இது ரெண்டுமே ஃப்ரண்ட் பேக்கும் ஒரே தான் அளவு தான். அதனால் ரெண்டுலேயுமே மார்க் போட்டு வச்சுட்டு எதை வேணாலும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யோக்கு எல்லாமே வந்து ஒன்றா தான் வரும். இப்போ இங்கேருந்து 9.5 இன்ச்சு யோக்கோட அளவு வைக்கணும். இங்கேருந்து 9.5 யோக்கோட அளவு 9.5 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு. நான் 9.5 முதல்ல மார்க் போட்டேன். இப்போ 9.5 ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சில் 10 கிட்ட ஒரு மார்க்கு. இங்கே வரைக்கும் மட்டும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக மட்டும் ஒரு ஷேப் கொடுத்துட்டு நேராக கொடுத்துட்றேன். இங்கே மட்டும் நான் நேராக கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த ஹைட்டில் 9.5 ப்ளஸ் தையலுக்கு, இதுக்கு கீழே தான் இந்த தையலுக்கு வரும். இதுக்கு கீழே ஒரு தையலுக்கு பாருங்க, இதுக்கு கீழே இந்த பாடிக்கு தையலுக்கு இதுதான் நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம். பாருங்க, இது 1 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவா இங்கே அது இங்கே வச்சுட்டோம். இதில் 1/2 இன்ச்சு இதில் 1/2 இன்ச்சுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இது சென்டர் மார்க்கு நான் பெருசாகவே போடுறேன். இந்த சென்டர் மார்க் இருக்குல்ல, இதை நான் ஃபுல்லாக அப்படி பெருசாக போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இப்படியே போட்டுருக்கேன், வெட்டிடக்கூடாது, இப்படிலாம் வெட்டிடக்கூடாது. இதோட அமைப்பு வேறையாக வரும். நான் சும்மா அடையாளத்துக்காக ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தையலுக்கு. ஓகேவா? ரைட்டு. இப்போ இதில் வந்து ஆமுலோட அளவு, இந்த ஆமுல் அளவு பார்க்கணும்ல, இந்த ஆமுல் அளவு இந்த யோக்கு போய் சேரணும். இங்கே
இந்த ஆம்பல் அளவு நம்ம பார்க்கணும். இப்போது பாடியோட அளவு வந்து பாடி அளவில் அப்படியே நம்ம மார்க் போட்டுருவோம். இந்த பாடி அளவை நம்ம அப்படியே மார்க் போட்டுட்டு தான் நம்ம அந்த ஷேப் எடுக்க போகிறோம். பாடி அளவு அப்படியே மார்க் போட்டுருவோம். இது வந்து நெக்கோட அளவு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு நேர் மார்க் ஒன்று போட்டுருவோம். 12 ஆரேகால் வச்சோம் இல்லையா, அதே ஆரேகால் வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று போட்டுடணும். ஸ்ட்ரெயிட் மார்க்கு. இப்போ இதில் வந்து ஆம்பல் அளவு வந்து இந்த பாடியோட அளவு நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, மேல் பாடி அளவு 45. 45னா 11.25. ஓகேவா? அந்த 11.25 வச்சு ஒரு மார்க் போட்டுருவோம். 11.25 ப்ளஸ் தையலுக்கு நம்ம வந்து 1 இன்ச்சு விடுக்கிறோம். இந்த ஸ்கேல் அளவு விடுவோம். 1.25 இன்ச்சு இந்த ஸ்கேல் அளவு விடுக்கிறோம். ரெடிமேட் நைட்டியில் கம்மியாக தான் விட்டுருப்பாங்க. நம்ம வேணால் பிரிக்கிறதுக்கான ஆப்ஷனில் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதோட ஆம்கோல் அளவு வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் 4.25 இருக்குது. 4.25 ஒரு புள்ளி இருக்குது. அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். 4.25 ஒரு புள்ளியை மேலே அப்படி வச்சுட்டு இதோட ஆம்கோல் அளவு வந்து 21னா 10.5, அதில் பாதி 10.5. இப்போ இந்த பாகத்தை 3ஆக பிரிக்கிறோம். இந்த 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 1.5 ஒரு புள்ளி வருது. 1.5 4 வரும். 1.5 ஒரு புள்ளி. இப்போ நான் அதில் வந்து 1.25 இன்ச்சு மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். 1.5 ஒரு புள்ளின்னு இதில் எழுதிக்கங்க. 1.5.1 ஓகேவா? 12 வரும். 1.25னா 11.25 நீங்கள் ஆட் பண்ணு. அப்போ ஆம்பல் அளவு சரியாக வர்றதுக்காக வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மார்க் போட்டுக்கணும். இப்போ இதில் இங்கே கிராஸ் தூக்கணும்ல, இதில் தூக்கணும்ல, நம்ம இங்கே தூக்க வேண்டிய அளவு இந்த 1.5 ஒரு புள்ளி. இதில் வந்து 3 பாகமாக பிரித்த பாருங்க. இந்த 1.5 ஒரு புள்ளியை இங்கே தூக்கணும். இப்போ இதை அப்படியே வந்து மார்க் போட்டுக்கலாம். ஷேப் அப்படியே இப்போ இதில் ஆம்பல் அளவு நான் அளக்குறேன். எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கணும்ல. ஆம்பல் அளவு எவ்வளோ வருதுன்னு 10.5 இன்ச்சு பாருங்க. கரெக்டாக இதுலேருந்து அப்படியே கரெக்டாக ஷேப்பை கரெக்டாக கொண்டு வாங்க. 10.5 இன்ச்சு வந்துடுச்சு. ஓகேவா? 10.5 ஆம்பல் நமக்கு கிடச்சிச்சு. ரைட்டு. இப்போ இதில் நம்ம இப்போ இந்த யோக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, பாடியில் எங்கே வந்துருந்துச்சு இந்த ஷேப், இந்த யோக்கு போல ஷேப் சேர்ற இடம் எங்கே வந்துருந்துச்சு, அதை இப்போ நம்ம கவனிக்கணும். பாருங்க எவ்வளோ ரெடியில் தான் நம்ம செக் பண்ணுறோம். 6.5 இன்ச்சு கிட்ட வந்துருந்துச்சு. பாருங்க கரெக்டாக இந்த ஷேப் எடுக்க பாருங்க. அது பக்கத்தில் 6.25 கிட்ட இந்த ஷேப் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு 6.5 இன்ச்சு. ஓகேவா? பாருங்க 6.5. இப்போ இந்த யோக்கு வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து கட்டிங் வந்து இந்த கட்டிங் போய் இப்படியே இங்கே போய் சேருது. இந்த யோக் கட்டிங் இங்கே தான் 6.5 கிட்ட ப்ளஸ்ஸு தையலுக்கு இங்கேருந்து தையலுக்கு போகணும்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் இங்கேருந்து போகிற ஷேப் வந்து இப்படியே போகுது. இங்கே ஃபஸ்ட்டு மேல் மார்க்கில் நான் போட்டுருவேன். இப்படியே இது ரவுண்ட் ஷேப் வந்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு நேராக தான் போயிருக்கு. அதுக்கடுத்து தான் அப்படியே இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இது மேல் மார்க்கு. அடுத்தது தையலுக்கான மார்க்கு. இந்த தையலுக்கான மார்க்கில் போட்டு இதில் தையலுக்கான மார்க்கில் சேர்த்துறோம். ஓகேவா? பாருங்க ஓகே. இப்போ நம்ம இந்த பாகத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாகத்தை மட்டும் வெட்டிடலாம். இந்த பாகம் மட்டும் அப்படியே கரெக்டாக இதில் இங்கே தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். இங்கே வந்து தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். தையலுக்கு விட்டு இதில் கொண்டு வந்து சேர்த்துருவோம். இப்போ இந்த பாகம் மட்டும் இப்போ வெட்ட போகிறோம். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வித்து இருக்குல்ல, இந்த வித்தை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து இங்கே நேரத்துக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒயராக செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு நமக்கு இது டவுட்டாக இருக்குது, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பார்வை பார்க்கணும்னா இந்த வித்தை கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த வித்தை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்க இதை அப்படியே அழுங்காமல் அப்படி வச்சு பார்க்கணும். இந்த வித்து வந்து 16 இருக்குது. 8 இன்ச்சு பாருங்க. நமக்கு அங்கே 16 இருக்குது. 8 இன்ச்சு நமக்கு வரணும். பாருங்க 8 இன்ச்சு இருக்குது பாருங்க. ஓகேவா? 8 இன்ச்சு 8 × 16 அவ்வளோதான். நம்ம அப்போ கரெக்டான ஒரு அமைப்பில் தான் போட்டிருக்கோம். சரியான கணக்கு தான் இது. ஓகேவா? அவ்வளோதான். இதில் நம்ம தையலுக்கு வெட்டிடலாம்.
இப்போ முதல்ல இந்த யோக்கை வெட்டி எடுக்கிறேன். யோக்கை மட்டும் வெட்டுறேன். இந்த தையல்ல இருந்து இங்கே தையலுக்கு விட்டு தான் ஆம்பல் வந்து வெட்டுறோம் நம்ம. ஓகே, இப்போ பாருங்க, திரும்ப இங்கே வைக்கணும். இப்படி இப்போ இந்த நேரம் வந்துருக்கு. இப்போ இந்த ஆம்புல திரும்ப நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஆம்புல திரும்ப நம்ம மார்க் பண்ணுவோம். இதில் இருந்து இப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆம்கோல் அளவு எவ்வளோ வரணும், பாடி லூஸ் எவ்வளோ வரணும், இங்கேருந்து பாடி லூஸ் செக் பண்ணுங்கள். பாடி லூஸ் வந்து நமக்கு 45 வரணும். பாருங்க, 45 ப்ளஸ் தையலுக்கு வரணும் 11.25 வரணும். அது வரைக்கும் இங்கே வைங்க. 11.25 45. ஓகேவா? ப்ளஸ்ஸு தையலுக்கு 1 இன்ச்சு. அவ்வளோதான். அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துடும். ஓகேவா? 45 தையலுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இப்போ இந்த ஷேப் தான் இப்படியே இதில் போய் சேரப்போகுது. அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ஆம்கோல் அளவு, இப்போ இதில் இந்த பாடி லூஸ், இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் இருக்குல்ல, இதில் எப்பவும் போல இருக்கிற மாதிரியே இதை மறந்துங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கு இதுதான் நம்ம கணக்கு. இப்போ நம்ம இதில் வந்து எல் மார்க் போட்டோமா, நேராக போட்டோம். இதில் 4.25 அந்த ஒரு புள்ளி இருந்தது, அதை தான் நம்ம திரும்ப அப்படியே இங்கே மைனஸ் பண்ணோம். 4.25 ஒரு புள்ளியில் இங்கே வச்சு திரும்ப மைனஸ் பண்ணோம். 10 இது 17 வச்சுருந்தேன் நான். இங்கே கரெக்டாக வச்சு எல் மார்க் போட்டேன். இங்கேருந்து 1.25 இன்ச்சு நம்ம தூக்கணும். இப்போ 1.25 இன்ச்சு தூக்கணும். இப்போ இது அப்படியே கொண்டு வந்து இங்கே சேருது பாருங்க, அப்படியே இங்கே வந்து சேருது. ஓகேவா? இந்த ஆம்கோல். இப்போ இதை நம்ம அளந்து பார்ப்போம். பாருங்க, இதை அளந்து பார்ப்போம். நமக்கு 10.25 வருது. இதுக்கு கீழே எவ்வளோ வந்திருக்கு, 4 இன்ச்சு வரணும்ல, இங்கேருந்து 4 இன்ச்சு வரணும். 3.25 வருது. ஓகேவா? இப்போ பாடி லூஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாடி லூஸ் நமக்கு எவ்வளோ வரணும், பாடி லூஸும் மாறக்கூடாது, 45 தான். பாடி லூஸ் 45. அப்போ கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கும், இறக்கணும். கொஞ்சம் லைட்டாக இறக்கணும். 10.25 வருது இல்லையா, 10.5 வரணும்ல, அப்போ லைட்டாக இதில் இறக்கலாம். பாடி லூஸ் மாறாமல் இங்கேயும் 4 இன்ச்சு வரணும். ரைட். இப்போ இதில் இருந்து 4 இன்ச்சு இதில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த தையல்லேருந்து 4 இன்ச்சு வந்துச்சு. இப்போ இது வந்து மேலே போடுற அளவு, இது மேல் அளவு, இதுதான் இப்போ நம்ம வெட்டுறது. இப்போ இது வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே விட்டுருவோம். இந்த கிரேது ஃபுல்லாக விட்டுருவோம். 1 இன்ச்சு நம்ம பிடிச்சி அப்படியே இதில் ஃபுல்லாக கொண்டுருவோம். அவ்வளோதான், ஃபுல் லூஸு. இங்கே வரும்போது 1 இன்ச்சு பிடிப்போம், அங்கே வரும்போது கீழே வர 6 இன்ச்சு தான் பிடிப்போம். அப்படியே கரை ஓரமாக பிடிச்சிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பீஸை கரெக்டாக அந்த மார்க்கில் கொண்டு வச்சிடலாம். ஜாயின் பண்ணுற இடத்துல கொண்டு வச்சுருவோம். ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படியே வச்சிடுறேன். இந்த பாருங்க, ஜாயின் பண்ணுற இடம் இது. இதில் வந்து அப்படியே இதில் வந்து சேர்ந்துடும். இதில் வந்து சேர்ந்துடும். இதில் இப்படியே கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதிலேருந்து மட்டும் இதில் மொத்தம் ஆம்கோல் மட்டும் திரும்ப செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இங்கே 6 ஆம்புலெல்லாம் குறைஞ்சிடக்கூடாது. இங்கே 6 10 கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடம் தான் ஜாயின் பண்ணுற இடம். 6 10. இது ரெடி. இது தையலுக்கு. ஓகே. இது எப்படியும் நேராக எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ளீட்டு கொடுத்து இதில் கொண்டு வந்துடுவோம். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஜாயின் பண்ணுறது இதுதான் ஜாயின் பண்ணுற இடம். கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேவா? இது 1/2 இன்ச்சு இதில் நாச்சு ஒன்று பண்ணிடலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு இதை நாச்சு பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணோடனே இது ஃபுல்லாக அப்படியே இங்கே எவ்வளோ மீதி இருக்கோ இந்த மீதி இருக்கிறது அப்படியே ப்ளீட்டாக வந்துடும். இது ஃபுல்லாக ப்ளீட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த பாடி லூஸு எல்லாமே நமக்கு மாறலை, அப்படியே இந்த அளவு வந்துருச்சு. ஆம்பளை அளவு எல்லாமே சேமு. இப்போ நெக்கு மட்டும் இதில் வெட்டிட்டோம்னா ஓகே. இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது ப்ளீட்டு எத்தனை ப்ளீட்டு வருதோ அத்தனை ப்ளீட்டு வந்து நம்ம கொடுத்துறோம். இங்கே நாச்சு பண்ணிக்கலாம். பாடி லூஸுக்கு நாச்சு நமக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு லூஸ் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் 1 இன்ச்சு விட்டுருக்கோம். ப்ளஸ் தையலுக்கே கூட இருக்குது. ஒரு சப்போஸ் இங்கே இருந்தால் உனக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும் போது ஏன்னா இந்த ஃப்ளீட்டில் இந்த இடம் மட்டும்தான் இந்த பாடி மேல் பாடியிலனால எப்போ தேவைப்பட்டால் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கேட்பாங்க. அப்போ நமக்கு லூஸ் விட்டுருக்கோம், பிரிக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோன்னு விட்டுருக்கலாம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இதில் சென்ட்ரு நாச்செல்லாம் வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும். இதில் சென்டரு, இது சென்ட்ரு போட்டுடணும். அப்போ தான் நாச்சு நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது சென்ட்ரு சேரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ இதில் வந்து ஒரு தட்டு ஃப்ரண்ட்டு ஒரு தட்டு பேக்கு. இப்போ இந்த மார்க் போட்ட தட்டை வந்து பேக்காக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து மேலே வருதுன்னா ஃப்ரண்ட்டாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதுலேயும் நாச்சு நம்ம பண்ணிடணும். இப்போ பாருங்க, இதையும் நாச்சு. ஃப்ரண்ட் வந்து 6 இல்லையா? டைமண்ட் நெக். இதில் என்ன நெக் வச்சுருந்தாங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சுருக்காங்களா டைமண்ட் நெக் இருக்கா பார்த்துக்கலாம். பா நெக் இருக்குது. அதே பா நெக்கே வச்சிடலாம். ஏன்னா நெக்கெல்லாம் எதுவுமே மாற்ற வேணும்னு தான் சொன்னாங்க. எல்லாமே அதே தான். அப்படியே டெஸ்ட்டில் டைமண்ட் நெக்கு விரும்புவாங்க. நம்ம வந்து அதிகமாக டைமண்ட் நெக்கு தான் கொடுப்போம். இதில் வந்து பா நெக்கு வந்துருக்கு. அது அப்படியே பா நெக்காக போட்டுறோம். ஒரு தட்டில் பா நெக் வச்சு வெட்டிடுவோம். தையலுக்கு விட்டு வெட்டிடணும். எல்லாமே நம்ம ரெடி மார்க் போடுறோம். அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டு தான் வெட்டுறோம். இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து இங்கே ஓப்பன் பண்ணி எவ்வளோ தூரம் தேவைன்றது இங்கே எவ்வளோ வேணுமோ ஜிப்பு வைக்கணும்னா ஜிப்பு, இல்லைன்னா அதில் ஊக்கு வச்சுருக்காங்க. ஊக்குன்னா ஊக்கு நம்ம ஜிப்பு வச்சு கொடுத்துலாம். நல்லாயிருக்கும். நல்லா குவாலிட்டியாக வைப்போம். பாருங்க, இதில் வந்து இது இப்படி ஜாயின் பண்ண உடனே இங்கேருந்து 7 இன்ச்சு இங்கே வருது. இதை ஜாயின் பண்ணிட்டு வெட்டிக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணோன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ஃப்ளீட்லாம் வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு இதை வச்சோம்னா 7 இன்ச்சு பேக்கு ஃப்ரண்ட் ஒரே மாதிரி வச்சுட்டு வெட்டிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீறிக்கலாம். ஓகே. இப்போ பேக்கு மேல் மார்க்கு, பேக்கு கீழ் மார்க் வந்து ஃப்ரண்ட்டு, பேக் வந்து மேல் மார்க்கு. அப்படியே ரவுண்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த நாச்சு போட்ட அளவுலாம் கரெக்டாக ஜாயின் பண்ணி கிளியராக முடிச்சிடலாம். ஸ்லீவ் அவ்வளோதான். அப்படியே ஸ்லீவ் வெட்டிடலாம். யோக் வெட்டியாச்சு. ஸ்லீவ் வச்சிடலாம். இது மடிப்பில் இருந்தால் மட்டும்தான் ஸ்லீவ் நம்ம எடுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து துண்டாக வெட்டாமல் கரெக்டாக மார்க் போட்டு வெட்டணும். இந்த மடிப்பு வேணும். இந்த ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல மடிப்பு வேணும். ஓகேவா? இந்த மடிப்பில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க முடியும். ஏன்னா துணி வந்து கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம வந்து 3 மீட்டர் கட்டிங் பீஸில் வர்றது. சில பெரிய அளவுனா 3:20 அளவு கூட இருக்குது. அப்புறம் பெரிய பண்ணை ரொம்ப பாடியாக இருக்கணும்னா பெரிய பண்ணா கூட இருக்குது. ஆனால் இது வந்து ரெகுலர் டபுள் எக்ஸல் தைக்கிறதுக்கு ரெகுலர் அளவு. ஸ்லீவ் லென்த் அளவு 7 இன்ச்சு. 7 வச்சிட்டோம். ப்ளஸ் தையலுக்கு மேலே தையலுக்கு விட்டுருவோம். கை சுற்றளவு வந்து 13.5, 6.25 ப்ளஸ் தையலுக்கு 13.2 எழுதி வச்சுருவோம். இங்கே அடுத்தது வந்து அடிகை சுற்றளவு 18, 9 வைக்கிறோம். 9. இதை வந்து ஆம்கோல் வந்து 21, 10.5, 10.25 வைக்கிறோம். 4 இன்ச்சு குறைச்சி வச்சு அப்படியே சேப்படுத்துகிறேன். அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு அளந்து காமிச்சிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஷேப் இப்படியே நேராக வந்து அப்படியே ஷேப்பு. அவ்வளோதான். இதுக்கு கவர் தட்டுலாம் கிடையாது. நைட்டிக்கு வந்து கவர் தட்டு எடுக்க மாட்டோம். இதையும் அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருக்குறாங்க. அது அவங்க அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அது எதுவும் சேஞ்சு கிடையாது. இது ஆம்பூல் அளந்து பார்த்துருவோம். இந்த பாடியில் கையோட ஸ்லீவில் இருக்கிற ஆம்பூல் அளவை 10.5 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம கை வந்து லைட்டாக இழுத்து பாடியை வந்து இழுத்து ஏற்றுவோம். கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கிளியராக இருக்குது. ஓகே. அப்படியே இதை தையலுக்கு விட்டு அப்படியே வெட்டிடலாம். நம்ம இதில் 1.25 இன்ச்சு தான் நம்ம இதில் இருக்குது. 1 இன்ச்சு ப்ளஸ் ஒரு தான் இருக்குது. நம்ம இதில் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸ்லீவ் ஏற்றிட்டு கொஞ்சம் வேணால் தட்டிக்கலாம். இல்லை இதே மாதிரி 1.25 போதும்னா 1.25 போதும். ஓகேவா? ரைட்.
ஏன்னா ரெடிமேட்னா வந்து தையலுக்கு ஒட்டை தான் விட்டுருப்பாங்க. நம்ம தைக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தையலுக்குலாம் விட்டு வைக்கிறோம். நம்ம தைக்கிறதுனால பிரிக்கிறதுக்கலாம். அதே மாதிரி இதுலலாம் கூட நம்ம ஃபோல்டு மடித்து தைக்கிறோம். ரெடிமேட்னா கரை வந்து அப்படியே விட்டுருப்பாங்க, இல்லை ஒரு முடி மடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாகவே ஃபோல்டு பண்ணி தைக்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். இப்போ இந்த பிட்டு தான் வந்து பாக்கெட் வேணுன்னா பாக்கெட்டுக்கு, ஜிப்புக்கு எல்லாத்துலையும் இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது நெக்கு வெட்டின பீஸ்லையும் இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸ்லீவ் எடுத்தாச்சு, யோக் எடுத்தாச்சு, லென்த்து நம்ம மார்க் போட்டு வச்சுட்டோம். இதை அப்படியே இதில் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான், அப்படியே கட்டிங் போட்டு ரைட். இது சப்ளைக்கு பிட்டு. ஓகே, நன்றி.